வணக்கம் மாணவர்களே. சென்ற வகுப்பில் நம்ம இயல் 5ல் கவிதை பேழையில் நுழையும் முன் அப்படிங்கிறத பார்த்தோம். குடும்ப விளக்கில் பாரதிதாசனுடைய நூல்வெளியும் பார்த்தோம். இப்போ பாடலில் வாசிக்கிறேன், அதனுடைய விளக்கத்தையும் சொல்கிறேன். முதல் பாடல் பார்க்கலாமா? கல்வி இல்லாத பெண்கள் களநிலம் அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைதல் இல்லை. கல்வியை உடைய பெண்கள் திருந்திய களனி ஆங்கே நல்லறிவு உடைய மக்கள் விளைவது நவிழவோ நான். பாரதிதாசனத்தில் நல்லா கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் போல உள்ளவங்க. கலர் நிலம்னா பயன்படாத நிலத்தை போல உள்ளவங்க. அவங்க புல்லு தான் விளைந்துடும், மற்ற என்ன விளையாது, நல்ல நெல்லெல்லாம் விளையாது. அதே போல் தான் கல்வியுடைய பெண்கள் இருந்தால் தான் அந்த கழனியில் கழனினா வயலில் நல்ல நெல்லெல்லாம் விளையும் அப்படிங்கிறத சொல்கிறாரு. கல்வி இல்லாத பெண்கள் எப்படி சொல்கிறாங்க? கல்வி இல்லாத பெண்கள் கலர் நிலம் அந்நிலத்தில் புல் விளைந்திடலாம், நல்ல புதல்வர்கள் விளைதல் இல்லை. கல்வியை உடைய பெண்கள் திருந்திய களனி அங்கே நல்லறிவு உடைய மக்கள் விளைவது நவிழவோ நான் அப்படிங்கிறார். கல்வி இல்லாத பெண்கள் எப்படி சொல்கிறாங்க? கலர் நிலத்துக்கும் ஒப்பிட்டு பேசுகிறாங்க. கலர் நிலம்னா என்னது? பயன்படாத நிலம். அங்கே என்ன விளையும்? நெல் விளையாது, புல் மட்டும்தான் விளையும் அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறாரு. கல்வியுடைய பெண்கள் எப்படியா? திருந்திய களனி வயலில் திருத்தப்பட்ட வயல் போன்றது. அங்கே நெல் தான் விளையும். அதே போல தான் கல்வி அறிவுடைய பெண்கள் இருந்தால் தான் அங்கே நல்ல மக்களை உருவாக்க முடியும், வீட்டில் நல்ல பிள்ளைகளை உருவாக்க முடியும் அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறாரு. கலர் நிலம்னா என்ன சொல்லுதாங்க? உவர் நிலம் பயன்படாத நிலம் அப்படிங்கிறத சொல்கிறாரு. ரெண்டாவது பாடல் பாருங்கள். வான் ஊர்தி செலுத்துதல், வைய மா கடல் முழுவதும் அளத்தல், ஆன எச்செயலும் ஆண் பெண் அனைவருக்கும் பொதுவே. இன்று நானிலம் ஆடவர்கள் ஆணையால் நலிவு அடைந்து போனதால் பெண்களுக்கு விடுதலை போனது அன்றோ. இன்னைக்கு வானூர்தி செலுத்தலும், வைய மாக்கடல் முழுவதும் அளத்தல், ஆன எச்செயலும் ஆண் பெண் அனைவருக்கும் பொதுவே. இன்றைக்கி வானூர்தின்னு எதுச்சுன்னா ஏரோப்ளைன் ஓட்டுறதும் சரி, கடல்களை அளக்கிறதும் சரி, ரெண்டு செயலும் யாரோட செயலாக இருக்கும்? ஆண் பெண் இருவருமே செய்யக்கூடிய செயல் தான். ஆனால் இன்றைக்கி ஆணோட ஆதிக்கம் இருக்கிறதுனால தான் என்ன சொல்கிறாங்க? இன்று நானிலம் இந்த நிலத்தில் ஆடவர்கள் ஆடவர்கள் ஆட்சி செய்கிறதுனால என்னது? பெண்கள் நலிவடைந்து போனதால் பெண்களுக்கு விடுதலை போனது. அதனால் பெண்கள் விடுதலை இல்லாமல் இருக்கிறாங்க. ரெண்டுமே யாரோட செயல் தான்? ரெண்டும் ஆணும் பெண்ணும் இருக்கும் சமமானது அப்படிங்கிற சொல்லுவாங்க. வானூர்தி செலுத்துதல், வைய மாக்கடல். வையம்னா இந்த உலகம், உலகத்தையே மாக்கடல்னால் கடல் முழுவதும், பெரிய கடல் முழுவதும் அளத்தல். ஆனால் எச்செயல் யாருக்கு? ஆண் பெண் அனைவருக்கும் பொதுவே. இன்று நானிலம் ஆடவர்கள் நானிலத்தை ஆடவர்கள் தான் ஆணையால் நலிவடைந்து போனதால். ஆணவன் யார் சொல்கிறாங்க? ஆண்களோட ஆட்சியில் இருந்ததுனால தான் என்ன செய்தாங்க? எல்லாமே நலிவடைந்து போனது, பெண்களுக்கு விடுதலை போனது அன்றோ அப்படிங்கிறத சொல்கிறாரு. அடுத்து மூணாவது பாடல் இந்நாளில் பெண்களுக்கு எல்லாம் ஏற்பட்ட பணியை நன்கு பொன்னே போல் ஒரு கையாலும் விடுதலை பூணும் செய்க இன்னொரு மலர் கையாலும் இயற்றுக. கல்வியில்லா மின்னாலை வாழ்வில் என்று மின்னால் என்றே உரைப்பேன். இன்றைக்கி கல்வி இல்லாட்ட அந்த வாழ்க்கை என்னது? ஒளிமயமாக இருக்காது. கல்வி இருந்தால் தான் என்னது? வாழ்க்கை ஒளிமயமாக இருக்கும் அப்படிங்கிறதையும் சொல்கிறேன். இந்நாளில் பெண்களுக்கு எல்லாம் ஏற்பட்ட பணி நன்கு பொன்னே போல் ஒரு இன்றைக்கி பெண்களுக்குள்ள வேலையை பெண்கள் மட்டும்தான் செய்யணும் அப்படிங்கிறது செய்து வந்தாங்கன்னா, மின்னல் போல் ஒளிரும் இயல்புடையவர்கள் யாரை சொல்கிறாங்க? பெண் அப்படிங்கிறாங்க. அந்த பெண் கல்வி அறிவு இல்லாதான் தன் வாழ்க்கையில் ஒளிர மாடல் என்று நான் சொல்வேன் அப்படிங்கிறத எடுத்து சொல்கிறாரு. இந்நாளில் பெண்களுக்கெல்லாம் ஏற்பட்ட பணியை நன்கு பொன்னே போல் ஒரு கையாலும் விடுதலை பூணும் செய்கையை இன்னொரு மலர் கையாலும். விடுதலை செய்கிறக்குள்ளே விடுதலை செய்யும் பெண்கள்லாம் என்ன செய்ய வேண்டும்? மின்னை போல் ஒளிர வேண்டும். கல்வி இல்லா மின்னாலை என்னென்னா கல்வி இல்லா பெண்கள் வாழ்வில் என்றும் மின்னால் வாழ்க்கையில் என்றைக்கும் ஒளிர மாடல் என்றே உரைப்பேன் அப்படிங்கிறது பாரதிதாசன். அப்போ கல்வி அறிவு உடைய பெண்கள் தான் என்னது? வாழ்க்கையிலே சிறப்பாக இருப்பாங்க. அவங்களுக்கு சுதந்திரம் இருக்கணும் அப்படிங்கிறத இந்த 3 பாடலில் சொல்லியிருக்கேன், விளக்கத்தை சொல்லியிருக்கேன். இந்த பாடலை வாசித்து பாருங்கள், பொருளை பாருங்கள். அனைவருக்கும் நன்றி.